எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வராயன் மலை அடிவாரங்களில் அமைஞ்சிருக்கிற அருவிகளில் ஒன்றான பாலாப்பட்டு அருவி. இந்த அருவிக்கு வருவதற்கு கள்ளக்குறிச்சியிலிருந்து சங்கராபுரத்துலேருந்து மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற பாலாப்பட்டு என்கிற அழகான ஒரு கிராமம். இப்போ நம்ம சங்கராபுரம் தாண்டி செம்பராம்பட்டு பூட்டை என்கிற கிராமங்களை தாண்டுறோம். இந்த பூட்டை என்கிற கிராமத்தை தாண்டும் போது இங்கே ஒரு பெரிய ஆட்சி ஒன்று வந்ததுங்க. அது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த பூட்டைங்கிற கிராமத்தில் மிகப்பெரிய திருவிழா சுற்றுப்பட்டு இருக்கிற கிராமங்கள் அத்தனையும் வந்து கலந்து கொள்கிற ஒரு பெரிய திருவிழாங்க. அந்த இடம் தான் இப்போ நம்ம தாண்டுறோம். இதை தாண்டதுக்கப்புறம் வலது பக்கம் ஒரு ஹோட்டல் ஒன்று வந்தது, எஸ்எஸ் அஞ்சப்பர் அப்படின்ட்டு. ரொம்ப ஹோட்டல் நல்லா பெருசாக இருந்துங்க. இவ்வளோ ஒரு சின்ன கிராமங்க போகிற வழியில் இவ்வளோ பெரிய ஹோட்டல் நல்லா அருமையாக இருந்துங்க. வெளியிருந்து பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் எல்லாமே இருக்குன்றாங்க. சாப்பாடு இருக்குது, சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது, எல்லாமே இருக்குன்றாங்க. முட்டை வறுவல், மீன் வறுவல், சிக்கனு எல்லாமே இருக்குன்னாங்க. சரி, நாங்கள் ஆளுக்கு 2 சாப்பாடு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அரசம்பட்டு அப்படிங்கிற கிராமத்தை தாண்டுறோம். இதில் போட்டுக்கிது பாலாப்பட்டுக்கு வலது பக்கம் திரும்பணும்னு போட்டிருந்தது. வலது பக்கம் திரும்பினா நேராக பாலாப்பட்டு தான். இதில் நம்ம வலது பக்கம் திரும்பணும். வழி பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. எத்தாப்பில் யாரோ படுத்துருக்க மாதிரியே இருக்குது. வந்துட்டோங்க, பாலாப்பட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பாலாப்பட்டுலேருந்து வலது பக்கம் திரும்பியாச்சு. நேராக இந்த மலை அடிவாரத்துக்குங்க. எனக்கு இங்கே தெரியுது, உங்களுக்கு தெரிதாலும் தெரியல. அருவி வர வெள்ளம் சும்மா செம்மையாக இருந்தது, பச்சை பசேல்னு. நம்ம கண்ணிக்கத்தளவு ஃபுல்லாக வெறும் மழையாக தான் இருக்குது. மண் ரோட்டில் வரோம். இப்போ தார் ரோட்டில் பிரிஞ்சு மண் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இந்த அருவியிலேருந்து வர தண்ணி போகிற வாய்க்கால். மலைக்கிட்ட வந்துட்டோம். மலைக்கிட்ட வர வர குஷியாகுது. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இந்த மலை அடிவாரம் வந்தாச்சு. மலை அடிவாரத்துட்ட இந்த பாருங்களேன், இதுதான் அருவி. அங்கே போகணுமான்னு கேட்காதீங்க, சும்மா கொஞ்சம் தான், 1/2 கிலோமீட்டர் போகணும். மலை அடிவாரத்தில் கருப்புசாமி கோயில் இருக்குது. கருப்புசாமி வணங்கிட்டு நம்ம பயணத்தை தொடங்க வேண்டியதான். தொடங்கியாச்சு. இந்த மண் ரோட்டில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா வலது பக்கம் சின்னதாக கொஞ்சம் பிரியும் பாருங்கள். இதுதான். சில பேர் தெரியாமல் நேராக போயிடுறாங்க. நாங்கள் அன்றைக்கி போகும்போது 2 பைக் வேகமாக போகுது. எங்கே போகுதுன்னு பார்த்தா குளிக்க போகிறோம். நாங்கள் திரும்பிட்டோம். இதில் தான் நம்ம திரும்பணும். அப்புறம் அவங்க பைக்கில் திரும்பி வராங்க இந்த வழியில் வர்றதுக்கு. செம்மையாக இருக்குது. காட்டு உள்ளே போகிறோம். பைக்கில் போனவங்க வர்றாங்க, பின்னாடி வர்றாங்க. இந்த காட்டு உள்ளே போகிறதுக்கு இன்றைக்கி நமக்கு வழி காட்டுறது தம்பி விஜய். அதுதான் தம்பி விஜய். திரும்பவே மாட்டுக்கார, கையை கூட காட்ட மாட்டேக்கார். காட்டுறார். ஓகே டீல். செம்மையாக இருக்குங்க இடம். ஒரு பக்கம் காஞ்சாமல் இருக்குது, ஒரு பக்கம் பசுமையாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் இந்த சைடில் முள்ளு பாருங்க, அந்த டப்பு மேலே பட்டுறது. ஒத்தாடி பார்த்த மாதிரி தான் இருக்குது. கவனமாக போனோம். ஆனால் மேலே குளிராங்க.
எல்லாம் குளிக்கிறாங்க மேலே, எல்லாம் குளிக்கிறாங்களா? அப்போ நான் மட்டும் தான் விஜய். யாருமே இல்லைன்ட்டு போனால் சவுண்டு மட்டும் நம்ம கேட்டுன்னு இருக்குங்க மேலே குளிக்கிற சவுண்டு. பார்ப்போம். பைக்கில் போனாங்க பாருங்கள், நம்மளை தாண்டி வழி தவறி வந்துட்டாங்க. சவுண்டு கேட்குது. இங்கே நம்ம 2 பேர் தான் போனோம்னு நினச்சோம். பரவாயில்ல, நமக்கு படி ஒரு 4 பேர் வராங்க. வழி பாருங்க, கவனமாக நீங்கள் பார்த்து போன கீழே. ஏன்னா அங்கங்கே அந்த கல் தான், கல் பாறை. என்னங்க இது? பைக்கில் போனால் தாத்தா வராரு. தாத்தா தான் ஃபீல் பண்ணிட்டுருக்காரோ? பைக்கில் வேகமாக போனாங்க தாத்தா. பரவாயில்லைங்க, தாத்தாவை பாராட்டணும். மலை ஏறி வராரு பாருங்க. விசாரிச்சாராம் மேலே அருவி இருக்குன்னு. அருவியை பார்க்காம போகிறதுலன்னு வந்திருக்காருங்க அவர். எங்கேயோ ஒரு இந்த கீழே இருக்கிறதுல அந்த கருப்புசாமி கோயில், அந்த கருப்புசாமி கோயிலுக்கு இதை வேண்டிட்டு வந்திருக்காங்க இவங்க. மேலே அந்த அருவியை பார்த்துருக்கா தாத்தாங்க. இந்த கீழே அருவி நான் கண்டிப்பாக பார்த்தேன். அவன் நமக்கு முன்னாடி போகிறாருங்க அவர் வேகமாக. பரவாயில்லைங்க. இந்த அருவிக்கு போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க. வியூ பாயிண்ட்னா நான் இன்னும் ஒரு பாறை மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஏறி பார்த்தோம்னா அந்த பாருங்கள் அருவி செம்மையாக தெரியுது இங்கேருந்து. பா, அது வழி எல்லோரும் வந்துட மாட்டாங்க. கொஞ்சம் நம்ம போகும்போது இடது பக்கம் பெரிய பாறை மாதிரி ஒன்று இருக்கும். பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்களேன். செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. நாமளாக சொல்லணும் இதான் வியூ பாயிண்ட்டு. கொஞ்சம் குனிஞ்சு வரணும் அந்த இடத்துக்கு. ஓகே, அங்கேருந்து வெளியில் வந்தாச்சு. பாதி நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இப்போது இந்த சபரிமலைக்கு போகும்போது இந்த புல்மேட்டு பாதையில் பயணம் செய்வோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு புல்மேடாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம 2 பக்கமாக மரம் செடி கொடிலாம் அடர்த்தியாக வந்தது, இடிச்சின்னு போன மாதிரி இருந்தது. இப்போ அந்த மரம் செடி கொடிலாம் இல்லை, வெறும் பொருட்கள்லாம் குட்டி புல் கிடையாதுங்க. இது முட்டி அளவுக்கு இருக்குது, முட்டிக்கு மேலே இருக்குது புல்லெல்லாம். கொஞ்சம் கவனமாக தான் போகணும். வேறு அதுக்கு நான் நடுவில் கிராஸ் பண்ணுறக்கூடாது. பார்த்து போகணும் கவனமாக. ஆனால் ஜாலியாக இருக்குது இங்கே போகிறதுக்கு. புல்மேட்டு பாதை, அந்த பாதைக்கு மாதிரி புல்மேட்டு பாதை செம்மையாக இருக்குங்க இங்கே இடம். இந்த வழிக்கு பக்கத்தில் மண் சாலை ஒன்று போதுங்க. அது காரில் போக முடியாது, பைக்கில் போகிற மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே இஞ்சிக்குழின்னு ஒரு கிராமம் இருக்குங்களாம். இஞ்சிக்குழி வெறும் 30 வீடு தான் போட்டிருக்கு சொன்னாங்க. வெறும் 30 வீடு. அந்த பாதையில் அவங்க எப்படி தான் இருக்காங்களோ. ஒரு நாளைக்கு போகணும் நம்ம அந்த கிராமத்துக்கு. சவுண்டு கேட்குதுங்க, அருவி சவுண்டு செம்மையாக கேட்குது சவுண்டு. வா, வந்தாச்சுங்க, அருவிக்கு வந்தாச்சு. பாலாப்பட்டு அருவி. வா, செம்மையாக இருக்குங்க ஏரியா. ஆஹா, இங்கே பாருங்க அருவியை. ஐயோ செம்ம அருவிங்க. எங்கே வானத்துலேருந்து கொட்டுற மாதிரி இருக்குங்க. ஐயோ, வா, எவ்வளோ பெரிய அருவிங்க பாருங்க. பார்க்க அருவியாக தான் இருக்குது. இங்கே ஒரு அருவி, அங்கே ஒரு அருவி, அதுக்கு மேலே ஒரு அருவி, அதுக்கு மேலே ஒரு அருவி. ஆஹா, அடுக்கடுக்காக விழுதுங்க அருவி. செம்மையாக இருக்குங்க. பா, ஆஹா, செம்ம. ஆஹா, அருமையாக இருக்குங்க இடம். எங்கே நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ அழகாக இருக்கு இடங்கள். சுற்றி மரங்கள், தண்ணி தலை போயிருக்குது. செம்மையாக இருக்குது. தடாகம் பாருங்கள், நீந்தி போய் நீங்கள் பழசை படிக்கலாம். ஆஹா, இவ்வளோ பேரும் கஷ்டப்பட்டு வந்துருக்கு. அந்த இருபத்தி எதுவுமே தெரியலைங்க, அப்படி இருக்குங்க. செம்மையாக இருக்குது. கீழே ஒரு பையன் சொல்லிட்டு போனால் பாருங்கள், மேலே யாருமே இல்லை, இவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். நம்ம தாண்டி யாரும் போகவே இல்லை, ஆனால் இவ்வளோ பேர் குடிச்சுட்டு இருக்காங்க. பைபிளில் போய் சொல்லிட்டா போகுது தாண்டி போகும்போது. ஐயோ, செம்மையாக இருக்குங்க அருவி. ஆஹா, எங்கேருந்து ஊற்றுது பாருங்கள். ஐயோ, எங்கே மேகத்துலேருந்து விடுற மாதிரி இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டு. வா, அங்கே அப்படியே கட்டுக்கட்டா ஒரு இடத்துல ஒரு பேட்ச் பேட்சாக விழுது அருவி. எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறாங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது.
பாருங்க தாத்தா வராரு பாருங்க நம்ம தாத்தா வேக வேகமாக ஏறின வந்தார். குளிச்சு முடிச்சா இருக்கு நமக்கு முன்னாடி பார்க்குறது செம்மையாக இருக்குது. உண்மையாலுமே செம்ம அருவிங்க. அப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சின்னதாக இருக்கும் நினச்சிருந்தேன். ஆனால் எவ்வளோ பெருசுங்க அப்பா. அப்படியே அங்கேருந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே அடுக்கடுக்காக விழுது. அங்கே ஒரு அருவி, அங்கே ஒரு அருவி, எங்கே பார்த்தா குளிக்கிறாங்க மக்கள். இன்னும் மேலே ஏறுறாங்க, நம்ம ஏற முடியல. மேலே ஏறி குளிக்கிறாங்க. ஒரு இடத்துல குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒன் பை ஒன் அப்படியே கீழே 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 படிநிலையாக ஒன்று ஒன்றா வருதுங்க. செம்ம அருவி உண்மையாலுமே. ரொம்ப சந்தோஷமானது. பாலாப்பட்டு அருவி செம்ம அருவிங்க. மிஸ் பண்ணாதீங்க. வா ரொம்ப சந்தோஷம்.